Hello friends, welcome to another video. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் பேசறதுக்கு தேவைப்படுகிற முக்கியமான சில வார்த்தைகளை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே டைம் பேஸ்ட் வார்த்தைகள். அதாவது நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே முக்கியம் இங்கிலீஷ் பேசறதுக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா போலாம். முதல்ல இப்பொழுது அப்படினு சொல்றதுக்கு ஆங்கிலத்துல எப்படி சொல்லணும் அப்படினா now, now. இப்பொழுது அப்படினா now அப்படினு சொல்லணும். அடுத்து இப்பொழுதே அப்படினு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல at now, right now அப்படினு சொல்லணும். சரிங்களா? இப்பொழுதே நடக்க வேண்டும். So it has to be done now, at now, right now அப்படினு சொல்லணும். சரிங்களா? அடுத்து பார்த்தா தற்போது, தற்சமயம் அப்படின்றதுக்கு at present அப்படினு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். அடுத்துதா தற்போதைக்கு, இப்பொழுதைக்கு அப்படினு வரும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படினா for the present, அப்படினு நம்ம சொல்லணும். தற்போதைக்கு மழை வராதுப்பா, இப்பொழுதைக்கு மழை வராதுப்பா அப்படினு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு for the present மழை, rain will not come அந்த மாதிரி சொல்லணும். அடுத்து இந்த கணம் அப்படின்றதுக்கு at the moment, இந்த கணம். ஓகே, நமக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இந்த கணம் தான் ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா at the moment அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். இன்னும் அப்படின்றதுக்கு ஸ்டில், இன்னும் நமக்கு சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் வரலப்பா சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இன்னும் ஸ்டில் சேலரி வரல அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு ஸ்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும் ரொம்ப நேரம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எனிமோர் மற்றும் எனி லாங்கர் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாமே. அப்புறம் பகல் முழுவதும், த்ரூஅவுட் டே. பகல் முழுவதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு த்ரூஅவுட் டே நம்ம யூஸ் பண்ணோம். பகல் முழுவதும் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு த்ரூஅவுட் த டே ஐ பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா இரவு முழுவதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் நைட். இரவு முழுவதும் நன்றாக தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஆல் நைட் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காலை முழுவதும்ன்றதுக்கு ஃபுல் மார்னிங். காலை முழுவதும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஃபுல் மார்னிங் அப்படின்றத காலை முழுவதும் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மாலை முழுவதும் அப்படின்றதுக்கு ஈவினிங் ஃபுல்லி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இடத்துல ஆல் நைட்டுன்றதுக்கு சரி, இந்த இடத்துல ஃபுல் மார்னிங் இருக்குல்ல, நம்ம ஃபுல் மார்னிங்க்கு காலை முழுவதும், ஈவினிங் ஃபுல்லி அப்படின்றதுக்கு மாலை முழுவதும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாளைக்கு இந்நேரம் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா at this time tomorrow. நாளை இந்நேரம் அப்படின்றது at this time tomorrow. சரிங்களா? அடுத்ததா just now, just before அப்படின்னு மூணு வார்த்தை இருக்குது. இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா சற்று முன் வந்த செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சற்று முன், ஜஸ்ட். அதுக்கு just now, just before. இது நம்ம மூணுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்பொழுது வரை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா till now, until now, up to now. இந்த மூணு வார்த்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்பொழுது வரை அப்படின்றதுக்கு till now, until now, up to now இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவரை, so far எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுவரை எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, so far அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா yet. இன்னும் அப்படின்றதுக்கு yet அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி. ஏற்கனவே அப்படின்றது ஆல்ரெடி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது ஏற்கனவே அப்படின்றது நான் ஏற்கனவே கரண்ட் பில்லு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆல்ரெடி நான் எலக்ட்ரிக் பில் பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஆல்ரெடின்றது ஏற்கனவே நான் பண்ண விஷயங்கள் ஆல்ரெடி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து சமீபத்தில் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரீசெண்ட்லி.
சமீபத்தில் வந்துட்டு மழை வந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, சமீபத்தில் வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, சமீபத்தில் வந்துட்டு புயல் வந்தது அப்படின்றது, ரீசெண்டில் வந்து புயல் வந்தது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம், ரீசெண்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முன்பாகவே, முன்பாகவே அப்படின்றது வந்துட்டு ஏலி அப்படின்றது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனான் அப்படின்னுவாங்களே, ஏலி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏலி. சரியா, அடுத்து அப்பொழுது வரை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்பொழுது வரை அப்படின்றது டில் தென், அப்பொழுது வரை அப்படின்றது டில் தென், அன்டில் தென், அப் டு தென், இது எல்லாமே அப்போது வரை அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து சில கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். டில் நவ் அப்படின்னா இப்பொழுது வரை, டில் தென் அப்படின்னா அப்பொழுது வரை. ஸோ இப்போது அப்போது அப்படின்றதுக்கான ஒரு கம்பேரிசன் நீங்கள் பார்த்து அப்படி புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் ஈஸியாகும். டில் நவ் அப்படின்னா இப்போது வரை, டில் தென் அப்படின்னா அப்போது வரை. சரியா, அதே மாதிரி ஜஸ்ட் தென் அப்படின்னா அப்பொழுது தான். ஓகே, ஜஸ்ட் தென் அப்படின்னா அப்பொழுது தான். அதுவே எங்கே ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பொழுது தான் அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா, ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பொழுது தான். இது வந்து ஜஸ்ட் தென்றது அப்பொழுது தான். ஓகே, அடுத்தது ஆஃப்டர், ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. ஓகே, சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்ததே மாதிரி ஆஃப்டர் அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முன்பு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, முன்பு. ஓகே, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் துவைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முன்பு, அதுக்கு முன்பு அப்படின்றது பிஃபோர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பொழுது, போது அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு, தமிழ் வார்த்தைக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒயல், அப்புறம் வென், அப்புறம் ஆஸ், இந்த மூணு வார்த்தைகளை வந்துட்டு பொழுது, போது அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா, நான் தூங்கும்போது, ஓகே, தூங்கும்போது பாட்டு கேட்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, தூங்குக்கு வந்து ஸ்லீப்பா, வைல் ஸ்லீப்பிங் அப்படின்ற மாதிரி தூங்கும் பொழுது, வைல் ஸ்லீப்பிங் ஐ வில் பி லிசனிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா, வைல் ஸ்லீப்பிங் அதுதான் தூங்கும் பொழுது. அந்த மாதிரி இடத்துல தூங்கும் பொழுது, நான் வீட்டுக்கு போகும் பொழுது காய்கறி வாங்கி போவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, வைல் கோயிங் ஹோம் ஐ வில் பி பையிங் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது நான் அந்த பொழுதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், வைல், வென், ஆஸ் அப்படின்றது. அப்புறம் உடனே, அதுக்கு வந்துட்டு ஆஸ் சூன் ஆஸ், ஜஸ்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லலாம். உடனே எனக்கு வேணும், as soon as I need அப்படின்னா உடனே எனக்கு வேணும் அப்படின்றது வந்து நம்ம உடனேக்கு as soon as வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ, நாளைக்குள் எனக்கு இந்த வேலை முடிச்சாகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பை டுமாரோ, நாளைக்குள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுத்த நேரம் இந்நேரத்துக்குள், அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். ஸோ அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள் எனக்கு வந்து எனக்கு அந்த கடன் வந்து நீங்கள் திரும்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள் அப்படின்னா பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு அந்த காசு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல அடுத்த வாரத்துக்கு பதிலாக நம்ம அடுத்த மாதம் இந்நேரத்துக்குள் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த வருடம் இந்நேரத்துக்குள், இல்லை அடுத்த நாள் இந்நேரத்துக்குள், அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை அடுத்த மாதம் இந்நேரம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். அதுவே அடுத்த வருடம் இந்நேரம் அப்படின்றதுக்கு பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணிட்டு வேறு டைம் போட்டு படிச்சுக்கலாம், பேசலாம். அடுத்தது ஒரு வருடம் சொல்லிவிட்டு 2020க்குள் அப்படின்னா 2025க்குள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு பை 2025 அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அடுத்தது காலை முதல் நான் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு சின்ஸ் மார்னிங் நான் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2 மணி நேரமாக அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார் பாஸ்ட் 2 hours. ஓகே, ஃபார் 2 hours அப்படின்றது 2 மணி நேரங்களாக அப்படின்றதுக்கு ஃபார் 2 hours அப்படின்றது சொல்லலாம். அடுத்து கடந்த 3 நாட்களாக அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார் பாஸ்ட் 3 days. ஃபார் பாஸ்ட் 3 daysக்கு வந்து
கடந்த 3 நாட்களாக. இந்த இடத்துல 3 நாள் 4 நாள் எத்தனை நாள் வேணாலும் நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டு பேசிக்கலாம். அடுத்தது பல வருடங்களாக, பல வாரங்களாக அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார் மெனி வீக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பல வாரங்களாக அப்படின்றதுக்கு ஃபார் மெனி வீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரங்களாக பதிலாக நம்ம வருடங்களாக மாதங்களாக என்ன வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை இது இங்கே வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து ரொம்ப நேரமாக அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டைம். நான் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்ப்பா, நீங்கள் எடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னா ஃபார் லாங் டைம் ஐ ஹவ் பீன் காலிங் யூ பட் யூ ஆர் நாட் பிக்கிங் மை ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபார் ரொம்ப நேரமாக, ஃபார் லாங் டைம். அடுத்தது ரொம்ப காலமாக அப்படின்றதுக்கு வந்துட்டு ஃபார் ஏஜஸ். ஓகே, ரொம்ப காலமாக அப்படின்றது ஃபார் ஏஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு டைம் பேஸ்டு வார்த்தைகள். இது வந்து ரொம்பவே வந்து பேசுகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இங்கிலீஷ் வந்து பேசலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரி வேறு என்னென்ன வார்த்தைகள், வேறு என்னென்ன கண்டென்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போடலாம். சரிங்களா? ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.